இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சென்னை கொட்டிவாக்கத்தில் குடுகுடுப்பைக்காரர் போல வந்து வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் செய்வினை இருப்பதாக கூறி திருட்டில் ஈடுபட்ட பாலமுரளி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பூஜை செய்வதற்காக கூறி 5 சவரன் நகை 10,000 ரூபாயை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து மஞ்சு என்பவர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் பாலமுரளியை கைது செய்தனர். செல்லப்பிராணிகள் உரிமம் பெறுவதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னையில் செல்லப்பிராணிகள் வளர்க்க உரிமம் பெறுவதற்கு இன்றைய கடைசி நாள் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் அனைத்து செல்லப்பிராணிகளையும் பதிவு செய்வது கட்டாயம் என மாநகராட்சி தெரிவித்தது. அவ்வாறு பதிவு உரிமம் பெறும் நாய்களுக்கு அக்டோபர் 8ஆம் தேதி முதல் மைக்ரோசிப் பொருத்தும் பணி நடந்து வருகிறது. இப்பணிகளுக்காக மாநகராட்சி இன கட்டுப்பாட்டு மையங்கள் கால்நடை மருத்துவமனையில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கான முகாம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் நாளை முதல் அபராதம் விதிக்கும் நடைமுறை அமலுக்கு வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 1,98,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் 56,378 செல்லப்பிராணிகளுக்கு மட்டுமே உரிமம் பெறப்பட்டுள்ளது. நாளை முதல் வீடு வீடாக செல்லப்பிராணிகள் வளர்க்கப்படுகிறதா, அதற்கான உரிமம் பெறப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்யப்பட உள்ளது. அவ்வாறு உரிமம் பெறாத செல்லப்பிராணி உரிமையாளருக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் உரிமம் பெறுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.